பாலா சொல்லுங்க, அங்க இப்ப என்ன கள நிலவரம்? மத்திய அமைச்சர்கள் வந்து சென்றதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் வாபஸ் வாங்கப்படுதுங்கிற செய்திகள் வருது. இது குறித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பிரிட்ஜோ என்ற மீனவர் கடந்த 6ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சிமட பகுதியில் கடந்த 7 தினங்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று அமைதி வழியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகல் அவர்களுடைய உடலை இந்த உண்ணாவிரதத்தில் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு முடிவு செய்து எத்தனை மணிக்கு உடலை அரசு மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொள்வது, இந்த விதமான இங்கே அஞ்சலிக்கு எந்த இடத்துல அவர் உடலை வைத்து அஞ்சலி செலுத்துவது என இந்த போராட்டக்குழு தீர்மானிக்கப்பட்டதுக்கு பின் அவர் உடலை பெற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் போன்ற 3 கிராமங்களில் உள்ள மீனவ மக்கள் தற்பொழுதே வர தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டமானது சரியாக 9 மணி அளவில் நடைபெற உள்ளது. இருப்பினும் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நேற்று நாங்கள் மத்திய அமைச்சர்களிடம் கொடுத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த உடலை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இருப்பினும் இது காலதாமதம் ஏற்படுத்தாமல் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதுவும் இல்லாமல் தற்பொழுது இந்த போராட்டக்காரர்கள் தெரிவிக்கும் போது என்னவென்றால், இன்று போராட்டம் திட்டமிட்டபடி இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறும். இந்த போராட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு பின்பே அவர்களுடைய உடலை பெற்றுக்கொண்டு அஞ்சலி செலுத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த போராட்ட களத்திற்கு தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் தற்பொழுது போராட்ட களத்தில் வர தொடங்கியுள்ளனர். நேற்று 2 முக்கியமான மத்திய அமைச்சர்கள் போராட்டக்காரர்களை சந்திக்கிறாங்க, ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னு நம்ம கிட்ட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? அமைச்சர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீனவர் குழுக்களும் சரி, அந்த டிசீஸ் ஃபேமிலியும் சரி, அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அது குறித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள். இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இனி வருங்காலங்களில் பாதுகாப்பாக மீன் பிடிக்க வேண்டும், பிரிட்ஜோவின் இறப்பானது இறுதியாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட, அதாவது சுடப்பட்ட இலங்கை கடற்படையை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் இது சர்வதேச பிரச்சனை என்பதன் காரணமாக நாங்கள் தொடர்ந்து அன்று கொல்லப்பட்ட, அதாவது துப்பாக்கி சூடு நடத்திய 2 மணி நேரத்திலே பிரதமர் இந்திய தூதரருக்கு தொலைபேசி வழியாக அழைப்பு விடுத்து உடனடியாக இலங்கை பிரதமருக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என இந்திய தூதரக அதிகாரிகள் மூலமாகவே நாங்கள் தெரிவித்திருந்தோம். இதுவே மிக நாட்டிலே இதுதான் முதல் முறையாக தூதரகர் போய் பிரதமர்கிட்ட கண்டனம் தெரிவிப்பது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனையில் பிஜேபி அரசானது தொடர்ந்து அக்கறை காட்டி வருகின்றது. படகுகளை மீட்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. விரைவில் படகுகள் மீட்பதற்கான முயற்சிகளை நான் இந்திய பிரதமரிடம் எடுத்துச் செல்வேன் என்று போராட்டக்காரர்களிடம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டக்காரர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 20ஆம் தேதி வெளிவிவகாரத்துறை செயலாளர், வெளிவிவகாரத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக இவர்கள் நேரம் கேட்டிருந்தார்கள். அதற்கும் நேரம் ஒதுக்கி தருவதாக அவங்க தெரிவித்ததை அடுத்து இவர்கள் போராட்டத்தை இன்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டு போராட்டத்தை விலக்கப்பெற்று உடலை அடக்கம் செய்வது என அதன் பின் அறிவித்திருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த 20ஆம் தேதி அவர்கள் குறிப்பிட்ட தேதியில் இவர்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர். ஓகே, நன்றி திரு பாலா.